கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தெய்வம் நம்மோடு இருக்கிறவர். ஏசப்பா நம்முடைய தகப்பன். நாம் கூடுகிற நேரங்களிலெல்லாம் 2-3 பேர் கூடுகிற இடங்களிலே நான் வருவேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன், வாக்கு மாறாதவர். இப்பொழுது நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தெய்வம் வருவார், உங்களோடு வாசம் பண்ணுவார், உங்களை வழி நடத்துவார். இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் அழைப்போம். என் இயேசுவே, என் தகப்பனே என்று அழைத்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில், கரங்கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். கரங்கூப்பி உம் பாதம் நிற்கின்றோம். கர்த்தாவே உம் கருணை வேண்டி ஜெபிக்கிறோம். மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. மனதுருக்கமே என் தெய்வமே, மார்போடு சேர்த்துக் கொள்ளும் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வருமப்பா, முகம் காண குரல் கேட்க வருகிறோம். அன்பே அழகே வருமப்பா, அழகு ரோஜாவே நீலி புஷ்பமே நிறைந்தோடி வாருமப்பா. அழகு ரோஜாவே நீலி புஷ்பமே நிறைந்தோடி வாரும் அப்பா. இயேசுவே, 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 இயேசுவே என் தகப்பனே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். உண்மையோடும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே வருமப்பா, ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே இயேசுவே வருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. ஆற்றல் உள்ளவரே அபிஷேகமே ஏற்றிட வாருமப்பா. இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே என் தகப்பனே வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள இறை மக்களே, இருதய ஆண்டவருடைய அன்பையும் அவருடைய அன்பு பிரசன்னத்தையும் பற்றி தியானித்திருக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆண்டில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஏரல் என்ற அந்த பங்கிற்கு, சூசையப்பர் ஆலயத்தினுடைய பங்கிற்கு சென்று திருப்பலி நிறைவேற்றிய பிறகு அன்று வெள்ளிக்கிழமை அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரி எங்கள் வீட்டிற்கு வரணும், எங்கள் வீட்டில் இருதய ஆண்டவருடைய சுரூபம் வாங்கி வச்சிருக்கிறோம், அதை மந்திரிக்கணும் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெல்லா என்ற சகோதரி ஊழியத்தில் இருக்கக்கூடியவர், நாங்கள் அனைவரும் ஒரு 6-7 பேர் சேர்ந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் வீட்டிற்கு செல்லுகிறோம். அவர்கள் வீட்டிற்கு முன்பாக சாக்கடை ஓடுகிறது. அந்த நாற்றம் உள்ளே நுழைகின்ற பொழுது மூக்கை துளைப்பது போல் இருக்கிறது. நாங்கள் வீட்டிற்குள் சென்றோம். வீட்டுக்குள்ளே ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. அங்கே அவர்கள் வீட்டிற்கு சென்று நாங்கள் ஜெபித்து விட்டு, முதல்ல இருதய ஆண்டவருடைய அந்த ஜெபமாலையில் கொஞ்சம் ஜெபித்து, பிறகு இருதய ஆண்டவருடைய பக்தி முயற்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அவர்களுக்கு சொல்லி, மீண்டும் அந்த ஸ்தாபகம் செய்யணும். திரு இருதய படத்தையோ உருவத்தையோ சும்மா மந்திரிச்சு வைக்கிறதில்ல, அது ஸ்தாபகம் செய்யப்படுகிறது. அவ்வாறு அந்த வீட்டிலே நாங்கள் ஸ்தாபகம் செய்தோம். ஸ்தாபகம் செய்து அங்கே ஜெபித்து விட்ட பிறகு நாங்கள் வீட்டை மந்திரிக்கணும்னு சொல்லி தீர்த்தத்தை தெளிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த திரு உருவம் இருந்த இடத்திலிருந்து ஒரு நறுமணம் அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடு முழுவதும் பரவ தொடங்கியது. நாங்கள் அனைவரும் அதை சுவாசித்தோம். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கெல்லாம் அந்த மனம் வருகிறதா? ஆமாம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த வீடை முழுவதும் ஜெபம் பண்ணி தீர்த்தம் தெளித்து விட்டு வீட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த தலைவாசலை தெளிக்கலாம் என்று வருகின்ற பொழுது அங்கே சாக்கடை ஓடிக்கொண்டிருந்த இடத்திலே, அந்த இடத்திலும் நறுமண வாடை அருமையாக இருந்தது. அன்பு மக்களே, அப்பொழுதுதான் புரிந்து கொண்டோம், இது இருதய ஆண்டவருடைய பிரசன்னம், இருதய ஆண்டவருடைய பிரசன்னம். அந்த சகோதரி தன்னுடைய கணவன் இழந்த பிறகு அவர் மிகவும் வருத்தத்தோடு கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். அப்பொழுது ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு சில வெளிப்பாடுகளையும் வர வேண்டிய பணத்தை ஆண்டவர் கொடுக்க போவதையும் வெளிப்படுத்தினார். அதே போன்று அந்த அம்மாவுக்கு பணமும் கிடைத்தது. அந்த அம்மாவுடைய வாழ்வு நல்ல முறையில் இன்று செல்வச் செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மன நிறைவோடு வாழ்கிறார். என் அன்பு மக்களே, ஒரு வெள்ளிக்கிழமையில் இயேசுவினுடைய அந்த இருதயத்தினுடைய அன்பும் அவருடைய பிரசன்னமும் எந்த அளவிற்கு செயல்படுகிறது என்று இது போன்று சிறு சிறு நிகழ்வுகள், சிறு சிறு அனுபவங்கள், சிறு சிறு பக்தி முயற்சிகள் நம்மை ஆன்மீகத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது. எனவே உங்கள் வீட்டுகளிலும் உங்கள் குடும்பத்திலும் ஆண்டவருடைய அன்பு பிரசன்னம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும்
நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். God bless you all. Amen. Amen. நான் வேதத்திலே ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 2வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா நமக்கு தெரியும். தொடக்க நூல் 1-2 வாசிங்க பார்ப்போம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தோன்றி, உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தையுடைய வீட்டில் இருந்தும் நீ புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் அவர் பார்த்து சொன்னாரு, உன்னை நான் பெரிய இனமாக மாற்றுவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், பெயரை சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். கை தட்டுங்க பாப்போம். இப்போ ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பா, அங்கே நான் உன்னை பழுக செய்வேன், பெருக செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஆபிரகாம் புறப்பட்ட உடனே ஆபிரகாமோடு கூட சேர்ந்து லோத்துவும் புறப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. லோத்துவும் ஆபிரகாமோடு புறப்பட்டாரு. ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சதுனால அந்த ஆசீர்வாதம் லோத்துவுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் கிடைச்சது. அல்லேலூயா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த பயணம் நீடிக்கவில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எந்த உறவுகளும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. பாப்பா வருமா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த உறவும் ரொம்ப நாள் தொடர்ந்து வருவதில்லை. நீங்கள் இதை தயவு செய்து எழுதிக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ உனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வர யோசிப்பார். நீ ஒரு வகுப்பில் படிக்கும்போது ஒரு நல்ல 50 மாணவ மாணவிகள் இருந்திருக்கலாம். ஆனால் சில பேரை தான் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஃப்ரெண்டாக தேர்ந்தெடுத்திருப்பீங்க. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரை என்ன செஞ்சோம், ஃப்ரெண்டாக இருந்தோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வேற கொஞ்ச நாள்ல மாறிடுது. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருங்கின உறவா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நெருக்கமா இருந்தாங்க, அப்படி சதையுமாக நம்மோடு வாழ்ந்தவர்கள், இணைந்து வந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உங்களோடு யாரும் இணைந்து வரவே, சொல்லுங்க, இணைந்து வரவே, ஏன் உங்க பிள்ளைங்க கூட உங்க கூட இணைந்து வர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்க நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அல்லேலூயா. எந்த உறவும் கடைசி வரை நம்ம கூட இணைந்து வரப்போவது இல்லை. கடைசி வரை சொல்றதை விட நெடுநாள் அதிக நாட்கள் பயணிப்பதில்லை. ஏன், கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த பாசம் அந்த நேசம் கூட மாற்றத்தை காண ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாமோடு பயணித்த லோத்து, அந்த 2 பேருக்கு இடையில அப்படி வேலைக்காரர்கள் இடையில பிரச்சனை வந்துச்சு. உடனே ஆபிரகாம் பார்த்தாரு, பிரச்சனை முத்துதுப்பா, என்ன பண்ணலாம்? நேர லோத்துவை கூப்பிட்டு சொன்னாரு, இங்க வா, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நீ வேணா உன் ஆட்களை கூப்பிட்டு நீ எந்த திசை உனக்கு தோணுதோ நீனே தேர்ந்து கொள் என்று சொல்லி முடிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் நினைப்போம், இங்க வாப்பா, நீ வேணா போறதா இருந்தா போய்க்கோ அப்படி சொன்ன உடனே லோத்து ஆபிரகாம்கிட்ட வந்து, அண்ணே இல்லைண்ணே சரி பண்ணிடலாம்ண்ணே, என்ன நம்ம வேலைக்கார பயிலுக தானே, ஏதாவது சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் லோத்து என்ன பண்ணாரு, இதாண்டா வாய்ப்பு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனைவி எல்லாரும் புறப்பட்டாங்க. அவர்கள் சோதோம் கொமாரா, நல்ல யோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்த ஒரு பசுமையான இடத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு கேள்வி கேளுங்க, ஆபிரகாமோடு பயணித்த ஆபிரகாமோடு வந்த லோத்து அவனுடைய குடும்பம் ஆபிரகாம் விட்டு போயிட்டு, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கம்மா? எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருந்திருக்குமா? சஞ்சலமாக இருந்திருக்குமா? வேதனையாக இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அல்லேலூயா.
கண்டிப்பாக மன துக்கம் இருந்திருக்கும், மனதில் வேதனை இருந்திருக்கும். நம்ம கூட இந்த பயணம் செய்த சில பேர் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுது நம்மளை அறியாமலே நாம் ஜடமாய் மாறிவிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம கூட ரொம்ப ரிலேஷனாக இருக்கிற, இல்லைன்னா ரொம்ப நேசமாக இருந்தவங்க, நம்ம கூடயே நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் பிரதர் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னவங்க நம்மளை விட்டு விலகும் பொழுது அது நம்மை என்ன கொண்டு வந்துருமா? 3 காரியம் நடக்கும். என்ன தெரியுமா? நம்மளால் அடுத்த கட்ட ஸ்டெப் எடுத்து வைக்கவே தெரியுமா உங்களுக்கு? முடியவே முடியாது. அடுத்து நமக்கு ஒரு எல்லாமே வெறுமையாக தெரியும், விரக்தியாக தெரியும், எதுலேயுமே பாசிட்டிவாக நமக்கு தெரியவே தெரியாது. ரெண்டாவது, நாம் எப்படி மாறிடுவோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை, ஹோப் என்பது நமக்கு இருக்காது. எல்லாம் பிளாங்காக இருக்கும், ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறது போல நம்ம மாறிடுவோம். அல்லேலூயா. மூன்றாவது, அதை தாண்டி நம்ம எந்த நிலைமைக்கு போயிடுவோம்னா நாம் நடைபிணமாக மாறிடுவோம், இல்லைன்னா மனநோயாளிகளாக போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு இந்த 3 லெவல், ஒன்று உன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஸ்டெப் இல்லை, ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் என்ன அதையே நினச்சி அங்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணம் போல மன அழுத்தம் இப்படிலாம் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். ஆமென். அல்லேலூயா.